முதல்ல என்ன பொண்ணு பார்க்க வரும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு பெரிய ஃபேமிலில போய் நான் வாழ போறேன்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? ஆனா ஆண்டி வந்து வெண்ணிலா தான் என் மருமகன் சொன்னதும் என் ஃப்ரெண்ட்ஸே என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்கிட்ட பேசுறது கூட இல்ல. நானும் அப்பத்துல இருந்து அவங்க யார்கிட்டயும் பேசுறது இல்ல. ஏ, நான் அப்பத்துல இருந்து அதிகமா வீட்டை விட்டு கூட வெளியே போறது இல்ல. இன்னைக்கு கல்யாணத்துல அக்கா இருக்கும் போதே தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு எவ்வளவு பேர் என் காதுல விழற மாதிரியே பேசினாங்க தெரியுமா? இதுல ஏன் தப்பு என்ன ஆண்டி இருக்கு சொல்லுங்க? என்னதான் வெண்ணிலாக்கு நல்ல வாழ்க்கை அமைதுன்னு ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் நாம என்ன தப்பு பண்ணோம், நம்மளையே இப்படி எல்லாரும் பேசணும்னு உள்ளுக்குள்ள அழுதுட்டே இருக்கேன். ஊர் 1000 பேசுங்கிறதுக்காக உன்னை நீ தாழ்த்திக்கலாமா? நாங்க யாராவது உன்னை அப்படி நடத்துறோமா? இல்ல ஆண்டி, ஒரு தடவை 2 தடவைனா பரவாயில்ல. ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் நடக்குது. ஒரு தடவை கூட எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க நான் கேட்கல. யாரும் முடிவு பண்ணி பேசுறாங்க. ஆனா அவமானப்படுறது நான் தான். எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. என்னால இங்க நிக்க கூட முடியல ஆண்டி. நான் போறேன். வானதி, நில்லுடி. வான்மதி நம்ம குடும்பத்துக்கு சுத்தமா செட் ஆக மாட்டா. ஏன் நம்மள ஏன் அப்படி சொல்ற? அவளை பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. அவளும் வெண்ணிலா மாதிரி தானே நடந்துக்கிறா. இல்ல அத்தை, வான்மதி வெண்ணிலா மாதிரி இல்ல. வெண்ணிலா நம்ம கலாச்சாரப்படி நாகரிகமா வளர்ந்தவ, நம்ம பாரம்பரியம் பண்பாட்டை மதிக்கிறவ, பொறுமையான குணம் கொண்டவ. ஆனா வான்மதி அப்படி இல்ல. அவ மாடர்னா வளர்ந்தவ. நம்ம பாரம்பரியம் அவளுக்கு புரியல. பொறுமைங்கிறது கொஞ்சம் கூட இல்ல. அதான் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டான்னு சொன்னேன். என்ன மன்னிச்சிரு அண்ணாமலை. சம்பந்தி குடும்பத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க பொண்ணுங்களை நல்லா வளர்த்துருக்காங்க. 2 பொண்ணுங்களும் ஒரே மாதிரின்னு நினைச்சுதான் நான் வான்மதிய பொண்ணு கேட்டேன். நீங்க கேட்டதுல எந்த தப்பும் இல்ல. வான்மதி நல்லவதான். ஆனா என்ன, அவளுக்கு நிதானங்கிறது கொஞ்சம் கூட இல்ல. எதுக்கு எடுத்தாலும் கோவம். தான் ஆசைப்பட்டது கிடைக்கலனா என்ன பேசுறோம், யார்கிட்ட பேசுறோன்னு எதுவுமே தெரியாம வார்த்தைய விட்டுருவா. மத்தபடி அவ அன்பானவதான். அப்பா அம்மா மேல பாசம் இருக்கிறவ, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறவ. ஆனா அவகிட்ட மாத்திக்க வேண்டிய விஷயம் கொஞ்சம் இருக்கு. அத மாத்திக்கிட்டா அவ வாழ்க்கை நல்லா இருக்கும். அவ இவ்ளோ பண்ணியும் அவ நல்லவ, அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பத்தியா? அதான் அண்ணாமலை. உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு. இதெல்லாம் உங்களோட தானே? ஆமா. உங்க ஞாபகமா எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கா. இது மட்டும் இல்ல, உங்களை எப்பெல்லாம் பார்த்து பேசிட்டு வராலோ அன்னைக்கு நைட்டு முழுக்க தூங்காம உங்களை பத்தியே பேசி புலம்பிட்டே இருப்பா. அவ உங்களை நினைக்காத நாளே இல்ல. உங்களை அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் உங்களை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு லவ் பண்ணிருப்பேனான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவ உங்க மேல அவ்வளோ லவ் வச்சிருக்கா. உங்களை குழந்தை மாதிரியே தாங்குவா. அவளுக்கு அதிகபட்ச ஆசையே இந்த கல்யாணம் எப்படியாவது நடக்கணும் தான், உங்களுக்கு மனைவி ஆகணும் தான். உங்க கூட அவ ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழணுங்கிறது தான். அவ ரொம்ப நல்லவங்க. உங்களை சந்தோஷமா பாத்துக்க அவளால மட்டும்தான் முடியும். நீங்களும் அவளை சந்தோஷமா பத்திரமா பாத்துக்கோங்க.
அப்போ வெண்ணிலா ஆரம்பத்துல இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்காங்களா? அதனாலதான் இந்த கல்யாணத்தை நிறுத்தலையே. மனசுல இவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு அப்புறம் எதுக்கு கல்யாணத்தை நிறுத்த சொன்னதுக்கு சரின்னு சொன்னாங்க. ஐயோ சாரி. சாரிங்க. சாரி ரியலி சாரி. நான் பேசினது கேட்டிருக்குமோ? என்னாச்சு? ஏன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? டென்ஷனா இருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் நார்மலா தான் இருக்கேன். நல்ல வேளைங்க, இது காரிடாரா போச்சு, ரூம் இல்லை. நிச்சயதார்த்தப்போ சும்மா உங்க டோரை திறந்ததுக்கே அப்படி பிரச்சனை பண்ணிட்டீங்க. இப்போ இது பிரச்சனை இல்லை, ரூமா இருந்திருந்தா அம்மா என்னெல்லாம் பிரச்சனை பண்ணிருப்பீங்களோ தெரியல. என்னங்க நீங்க இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் அப்போ, இப்பதான் நம்ம க்ளோஸ் ஆயிட்டோம்ல. ஆமால, நம்ம க்ளோஸ் ஆயிட்டோம். சரிங்க, பார்த்து போங்க. வான்மதி நம்ம குடும்பத்துக்கு சுத்தமா செட் ஆக மாட்டான். பொறுமைங்கிறது கொஞ்சம் கூட இல்ல. அதான் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டான்னு சொன்னேன். நம்ம க்ளோஸ் ஆயிட்டோம்ல. ஆமால, நம்ம க்ளோஸ் ஆயிட்டோம். அந்த வீட்டுக்கு போறதுக்கு இவன் தான் பிரமகாரன். இந்த வாணி எங்க போனா? இங்கதான் நிக்கிறா. சொல்லுங்க சார், ஏதாவது ப்ராப்ளமா? மேடம், தண்டபாணி மகன் பரோல் முடிஞ்சு அழைச்சிட்டு போகும்போது அவன் தப்பிச்சு போயிட்டான். என்ன சார் சொல்றீங்க? எஸ் மேம், பலத்த பாதுகாப்போட தான் கொண்டு போனோம். எப்படியோ பிளான் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டான். ஆனா அவன் தானா எஸ்கேப் ஆன மாதிரி தெரியல. இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இவ்வளவு நாள் தப்பிச்சு போக நினைக்காதவன் இப்ப மட்டும் ஏன் தப்பிச்சு போனோம்?